உறவில் இருந்த நபர் மனைவி இறந்த நாளன்று நினைவு திரும்பினார். இந்த ஆள் உலகாலம் நடிச்சுட்டு இருந்திருப்பானோ? அவரவர் கஷ்டம் அவரவருக்கு தான் தெரியும். இங்கே ஒரு செய்தி. நாட்டை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. செய்திகள்லாம் நல்ல செய்திகளா தான் இருக்கு. நாட்டை கிளீன் பண்றது இருக்கட்டும், முதல்ல உங்களோட ரூம போயிட்டு கிளீன் பண்ணுங்க. குப்பை ஏண்டா குப்பை, அப்படி ஒரு குப்பை ரூம். இதுல நாட்டை கிளீன் பண்றத பத்தி அவர் வாச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு இதான் வேலை. உங்களோட ரூம் உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? எப்பா பாரு உனக்கு வீட்டு வேலை வீட்டு வேலை வீட்டு வேலை. பாத்திரத்தை கழுவுங்க, வீட்டை கழுவுங்க, வீட்டை துடைங்கள், துணியை துவையுங்கள், கொண்டு போய் காய போடுங்கள். இப்படியே இருந்தா எப்படி? இந்த பாரு ஒரு புது நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு பாரு. ஜப்பான் தலைநகரம் டோக்கியோவில் நிக்குமோ நிக்காடோ என்ற பில்டிங் இடிந்து விழுந்தது. பல கோடி ரூபாய்கள் நஷ்டம். இங்க அந்த பில்டிங் பேரு என்ன படிச்சீங்க சொல்லுங்க? நிக்குமோ நிக்காடோ. அதானா பார்த்தேன். என்ன பார்த்த? பில்டிங் இடிஞ்சு விடுறதையா? இங்க நம்ம ஊர்ல எல்லாம் வீடு கட்டுனா எப்படி பேர் வைப்போம்? சரஸ்வதி பவனம், லட்சுமி விலாஸ், முனியம்மாள் இல்லம், இந்த மாதிரி மங்களகரமான ஒரு பேர் தானே வைப்போம். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? முனியம்மாளுக்கும் ஜப்பானுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறாங்கல்ல, அதுக்கு இப்படி அபசகனம் பிடிச்ச பேர் வைப்பாங்க. என்ன அப்படி அபசகுன பேரை கண்டுட்ட? பில்டிங் கட்டுற போது பூனை எதுவும் குறுக்க போயிருச்சா? நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? இது உங்களுக்கு புரியலையா? ஒரு கட்டடத்துக்கு போய் நிக்குமோ நிக்காதோ அப்படின்னு சந்தேகமான பேர் வச்சாக்கா அது எப்படி நிக்கும்? அதான் அது இடிஞ்சு விழுந்துருச்சு. That's the funniest thing I've ever seen in my life. அப்போது மேனகாவின் போன் ஒலித்தது. மேனகா போன் பேசி முடித்த பிறகு சந்துரு கேட்கிறார், யார் அது என்று. மேனகா சொல்கிறார், என்னுடைய மேக்சிமம். அதுக்கு சந்துரு கேட்கிறார், அது யார் அது மேக்சிமம்? என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பம். என் அம்மாக்கு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் மேக்சிமம். அதாவது என்னோட பாட்டி, கிரேண்ட் மதர். அப்போது சந்துருவின் போன் ஒலிக்கிறது. சந்துரு போன் பேசி முடித்த பிறகு மேனகா கேட்கிறார், யாரது போன்ல? அதற்கு சந்துரு பதில் சொல்கிறார், மினிமம் கிட்ட பேசினேன். எங்க அம்மா இருக்காங்களா, அவங்க எனக்கு மாம், எங்க அம்மாவுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, அதாவது சின்னம்மா, அவங்க மினிமம். That's the funniest thing I've ever seen in my life.